ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கம்பல்சரி பாஸ் ரிஜெக்ஷன் பண்ணதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ரெண்டு மூணு பேர் கமெண்ட் செக்ஷனில் ஒன்று ட்ராப் அவுட் அதிகமாகுமே, சைல்ட் லேபர் அதிகமாகுமே அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம படித்த காலகட்டங்களில் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நமக்கு யாரும் கம்பல்சரி பாஸ் கொடுக்கல. அதனால பயந்தோம், படித்தோம், மார்க் வாங்கினோம், ஓரளவு எல்லாருமே வேலையில் செட்டில் ஆகிட்டோம். பட் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் 8th வரைக்கும் பாஸ் அப்படிங்கறதுனால எதை பத்தியும் கவலைப்படுறது இல்ல, பேசிக்ஸ் கூட தெரிஞ்சுக்கிறது இல்ல, படிக்கிறது இல்ல. 10th 11th 12th ஏதோ ஒரு மார்க்கை வாங்கிட்டு காலேஜ் போறாங்க. காலேஜ் விட்டு வெளியில வரும்போது வேலை கிடைக்கிறது இல்ல. பிகாஸ் எஜுகேஷன் வைஸ் பெரிய நாலேஜ் இல்ல, ஸ்கில்ஸும் இல்ல. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, வேலை கிடைக்காத விரக்தியில ஒண்ணு தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இல்ல ஆன்டி சோசியல் எலமெண்டா மாறுறாங்க. சோ அதுவும் ஆபத்தான ஒரு விஷயம் தான். ஒன்னே ஒன்று, ஏஐ காலகட்டத்தில் இருக்கும், யங் ஜென்ரேஷன் பிச்சு உதறாங்கன்னு சொல்றாங்க. ஒரு 35 மார்க் அவங்களால வாங்கி பாஸ் பண்ண முடியாதா? அதுக்கு இவ்வளோ பெரிய ஆர்குமெண்ட், இவ்வளோ பெரிய ஒரு சப்பக்கட்டு நம்மளே முன் வச்சா யங் ஜென்ரேஷன் எப்படி சார் முன்னாடி வருவாங்க? ப்ளீஸ் திங்க்.